மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக் கல்வித்துறை கொள்கை விளக்கக் குறிப்பு இது டிவிக்கு ஆட்சியில குடுத்திருக்கின்ற ரிவைஸ்டு பட்ஜெட். இந்த ஒரு 6 மாசத்துக்கு அதுதாங்க. அடுத்த கல்வியாண்டு, அடுத்த பட்ஜெட் ஆரம்பிக்கிற வரைக்கும். நமக்கு அடுத்த பட்ஜெட் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த பள்ளிக் கல்வித்துறையுடைய கொள்கை விளக்கக் குறிப்பை பொறுத்தவரையும் ஏமாற்றம் தான். என்ன ஏமாற்றம் அப்படின்னா, இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் பக்கம் எண் 157ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் பத்தி எதுவும் சொல்லல. பிஜிடிஆர்பி எக்ஸாம் பத்தி எதுவும் சொல்லல. பிஇஓ எக்ஸாம் பத்தி எதுவும் சொல்லல. டிஎன் செட் எக்ஸாம் பத்தி எதுவும் சொல்லல. காமன் டெட் எக்ஸாம் பத்தி எதுவும் சொல்லல. பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் பத்தி எதுவும் சொல்லல. அதன் பிறகு இன்னொரு காலேஜ் டிஆர்பி, அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி பத்தி எதுவும் சொல்லல. அப்புறம் வேறு ஏதாவது எஸ்சிஆர்டி எக்ஸாம் அதை பற்றி எதுவும் சொல்லல. ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஆர்ட், டிராயிங், சீவிங், பிஇடி இதை பற்றி எதுவும் சொல்லலை. என்னதான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதுசாக இந்த நேரடி நியமன தேர்வுன்னு சொல்லி இப்போ நடப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ தாங்க. கடைசியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் கடைசியில் கிடைச்சது இதுதாங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் இதற்கான அறிவிப்பு 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இது உறுதியாக கூட சொல்லலை, திட்டமிடப்பட்டுள்ளது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். யாருக்காவது புரிஞ்ச கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. விரைவில் என்பதுக்கு பதிலாக இது திட்டமிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க கூட வச்சுக்கலாம். இது திட்டமிடப்பட்டுள்ளது தான். அந்த திட்டத்தை செயல்படுத்துவார்களா, அந்த திட்டத்தை எப்போ செயல்படுத்துவாங்கன்றது நம்ம செப்டம்பர் மாதம் தான் தெரியும். இருந்தாலும் நாம் படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். நியமன தேர்வுக்கு படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். பிடிபிஆர்டி எக்ஸாம் தேர்வு தான், தேர்வு மட்டும்தான் தீர்வு. அதன் பிறகு சட்டக்கல்லூரி லா காலேஜ் டிஆர்பி 132 போஸ்ட்டு பணி தெரிவுகள் நடைபெறுகிறதுன்றாங்க. அது கோர்ட்டு கேஸால் நிற்க வச்சுருக்காங்க. 2708 உதவி பேராசிரியர் அரசு கல்லூரி அதுவும் கோர்ட்டு கேஸால் நிற்க வச்சுருக்காங்க. 3 அறிவிப்பு தாங்க. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். வணக்கம்.